தம்பி ஜூலானியும் நெருக்கடிகளுக்குள் சிக்கி தவிக்கும் சிரியாவும். யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி லெபனானிலும் காசாவிலும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. சிரியாவிலே மோதப்போகும் துருக்கியும் சவுதி அரேபியாவும். ஈரானிய ஆயுதங்களை கைப்பற்றிய STS பயங்கரவாதிகளும் எல்லை பிரதேசத்திலே தொடரும் மோதல்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஆயுத வியாபாரத்தினை ஆரம்பித்த ஐக்கிய அரபு அமீரகம். நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமரும் இன்னும் சில முக்கியமான பிரதிநிதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்து முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னரோடு 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தகத்தினை மேம்படுத்துவது தொடர்பாகவே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் முக்கியமான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத தொழிற்சாலைகளின் 30% பங்கினை ஐக்கிய அரபு அமீரகம் வாங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர்களை வழங்கிய ஐக்கிய அரபு அமீரகமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத தொழிற்சாலைகளுடைய 30% பங்கினை வாங்கி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமிருந்து சில முக்கியமான ட்ரோன்களையும் வான்வழி தாக்குதலில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் வான்படைக்கு தேவையான சில முக்கியமான ஆயுதங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் கொள்வனவு செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றமும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆயுத தொழிற்சாலைகளின் 30% பங்கினை ஐக்கிய அரபு அமீரகம் வாங்கியுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் 30% பங்கினை வாங்கியுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத தொழிற்சாலைகளின் பங்குகளை வாங்குவதை விட ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய ராணுவத்தினை காசாவிலே களமிறக்கி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது சிறந்ததாகவே அமைந்திருக்கும் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான புதிய அமெரிக்க தூதுவரை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்துள்ளார். மேலும் அவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே உறவை பலப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் நெருக்கமான கட்டத்தினை அடைந்துவிட்டோம். இரண்டு நாடுகளும் தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக மிகவும் நெருங்கிய கட்டத்தை அடைந்து விட்டார்கள். சிரியாவில் அசாதினுடைய ஆட்சியை வீழ்த்தப்பட்டதும் ஈரானின் செல்வாக்கு குறைக்கப்பட்டதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளோம். மேலும் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமையானது வெறும் வர்த்தக தொடர்புகளையும் ராஜதந்திர தொடர்புகளையும் மாத்திரம் கொண்டிருக்க போவதில்லை. இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் பலப்படுத்தப்படுவது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய வெற்றியாகவும் அமையப் போகின்றது. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் நோக்கத்தையும் முழுமையாக மாற்றப் போகின்றது என்றும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பான 2வது கட்ட பேச்சுவார்த்தைகளிலேயே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமை தொடர்பாக விவாதங்கள் மேற்கொள்ளப்பட போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவிலே சுதந்திரமாக செயற்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக தற்போது தெற்கு சிரியாவின் பல பிரதேசங்களில் 16 இராணுவ கட்டளை தளங்களை அமைக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திலும் குனித்ரா கிராமத்திலும் மிக முக்கியமான 2 பெரிய இராணுவ கட்டளை தளங்களை அமைத்து வருவதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவற்றிற்கு மேலதிகமாகத்தான் தற்போது 16 இராணுவ கட்டளை தளங்களை தெற்கு சிரியா முழுவதும் அமைப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நாங்கள் தெற்கு சிரியாவிலே கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை என்றும் இவை தொடர்பாக இனிவரக்கூடிய நாட்களில் டொனால்ட் ட்ரம்புடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கோலன் குன்று பிரதேசத்தினை எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு வழங்கினாரோ அதே போன்று நாங்கள் சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலே தற்போது கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரதேசங்களையும் முழுமையாக எங்களிடமே ஒப்படைப்பார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு தெற்கு சிரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான எதிர்ப்புகளை குறைத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தயாராக இருந்தார்கள். இருப்பினும் தம்பி ஜூலானியின் STS பயங்கரவாதிகள் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் தாக்குதல்களையும்
முழுமையாக தடுத்து நிறுத்தினார்கள். இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் தலைவர்களையும் கைது செய்தார்கள். இதனால் தற்போது கடந்த 2 வாரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கான எதிர்ப்புகள் முழுமையாக குறைவடைந்துள்ளன. மேலும் தெற்கு சிரியாவின் மிக முக்கியமான பிரதேசமான குனித்ரா கிராமத்தின் நகர கட்டமைப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளது. அத்தோடு தம்பி ஜூலானி சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இந்த செய்தியினை நான் முன்னே காணொளிகளில் குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். அதாவது நாங்கள் இஸ்ரேலியர்களும் ஈரானியர்களும் சிரியாவுக்குள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருக்கின்றோம் என தம்பி ஜூலானி தெரிவித்திருந்தார். இந்த தடையில இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் சிரியாவின் தெற்கு பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றியுள்ளது. மேலும் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய 40% நீர் வளங்களை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தெற்கு சிரியாவுக்குள்ளே நுழைகின்றார்கள். தெற்கு சிரியாவின் அரச கட்டிடங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்தாமல் நாங்கள் இஸ்ரேலியர்களுக்கு தடை விதித்திருக்கின்றோம் என தம்பி ஜூலானி தெரிவித்திருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இந்த தடையானது ஈரானியர்களுக்கும் ஈரானிய அதிகாரிகளுக்குமே விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் விமர்சனங்களை குறைப்பதற்காகவுமே இந்த தடைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பெயரையும் சேர்த்துக் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக தம்பி ஜூலானி அண்ணன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் அன்பான கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். நாங்கள் இஸ்ரேலோடு போரை விரும்பவில்லை, இஸ்ரேலோடு உறவை வளர்த்துக் கொள்வதற்கே விரும்புகின்றோம். அதே நேரம் இஸ்ரேல் தெற்கு சிரியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். தெற்கு சிரியாவிலே இஸ்ரேல் தொடர்ச்சியாக நிலைத்திருக்குமாக இருந்தால் நாங்கள் சர்வதேச அழுத்தத்தினையும் பயன்படுத்துவோம் என தம்பி ஜூலானி அண்ணன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் அன்பான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். சர்வதேச அழுத்தங்களின் மூலமாக எதுவுமே நடைபெறப் போவதில்லை என்பது உலகறிந்த உண்மையாகும். மேலும் இன்னும் 1-2 மாதங்களுக்குள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு சிரியாவின் பிரதேசங்களை டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எழுதி கொடுக்கவும் போகின்றார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிரியாவிலே சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தம்பி ஜூலானியும் அவருடைய STS பயங்கரவாத படைகளும் ஈரானுக்கு சொந்தமான ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கு தேவையான ட்ரோன்களையும் சில முக்கியமான ஆயுதங்களையும் ஈரானிய தரப்பினர் சில மறைமுகமான வழிகளை பயன்படுத்தி சிரியாவின் எல்லை பிரதேசத்தினூடாக லெபனானுக்கு அனுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் STS பயங்கரவாதிகள் களமிறங்கி ஈரானின் ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுக்கு சொந்தமான சில முக்கியமான ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் கைவிடப்பட்ட ரஷ்யாவின் இராணுவ தளங்களிலிருந்தும் ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளார்கள். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஆயுதங்களை தற்போது உக்ரைனுக்கு வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கைப்பற்றப்பட்ட ஈரானின் முக்கியமான ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கும் சிரியாவின் இடைக்கால அரசு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியா மற்றும் லெபனான் எல்லையில் உச்ச மோதல்கள் தொடர்கின்றன. குறிப்பாக லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசமான அல் குசைரா பிரதேசத்திலேயே உச்சளவிலான மோதல்கள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அல் குசைர் பிரதேசமாகும். இந்த குசைர் பிரதேசத்தின் ஊடாகத்தான் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்கின்றார்கள். அசாதினுடைய ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு முன்பு ஈரானிலிருந்து கொண்டுவரப்படுகின்ற ஆயுதங்கள் எலப்போ பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு ஹோம்ஸ் பிரதேசத்திற்கு கொண்டுவரப்பட்டு பிறகு அல் குசைர் பிரதேசத்தின் ஊடாகத்தான் லெபனானுக்குள் நுழைந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை சென்றடைகின்றது. எனவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றத்தில் அல் குசைர் பிரதேசமானது முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. மேலும் லெபனானின் பேக்கா குலத்தினர் தான் இந்த குசைர் பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார்கள். இதனால் தான் அல் குசைர் பிரதேசத்தினூடாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கான ஆயுத பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுகின்றது. தற்போது STS பயங்கரவாதிகள் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி பேக்கா குல மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கான ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு தான் STS பயங்கரவாதிகள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹோம்ஸ் பிரதேசத்திலிருந்து அல் குசைர் பிரதேசத்திற்கு 12 கிலோமீட்டர்களே காணப்படுகின்றன. மேலும் ஹோம்ஸ் பிரதேசத்திலே சிரியாவின் புதிய எதிர்ப்பு குழுவும் காணப்படுகின்றது. எனவே தற்போது STS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அல் குசைர் பிரதேசத்திலே சிரியாவின் புதிய எதிர்ப்பும் களமிறங்கியுள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 1 வாரமாக குறித்த பிரதேசத்தில் STS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதே போன்று சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் பிரதேசத்திலும் கடந்த 3 வாரமாக உச்ச தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன. குறித்த பிரதேசத்திலே சிரியாவின் புதிய எதிர்ப்பானது வேகமாக வளர்ந்து வருகின்றது. அதிகளவான இளைஞர்கள் சிரியாவின் புதிய எதிர்ப்பிலே சேர்ந்து வருகின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக நுழையக்கூடிய STS பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக டோட்டஸ் பிரதேசத்திலே சிரியாவின் எதிர்ப்பு மேற்கொண்ட தாக்குதல்களில் தம்பி ஜூலானியின் பயங்கரவாத தளபதியாக இருக்கக்கூடிய கலீல் அல் சஃபாதி என்பவர் தட்டி தூக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரோடு சேர்ந்து 10 பயங்கரவாதிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து தம்பி ஜூலானி STS பயங்கரவாதிகளின் 5 படைப்பிரிவுகளை தற்போது லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளார். இதனால் கடந்த 3 நாட்களாக குறித்த பிரதேசங்களிலே உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக வீரத்தினை காட்ட முடியாத STS பயங்கரவாதிகள் சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத
படைகளுக்கும் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 3 வாரமாக இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய திஷ்ரீன் அணைக்கட்டு பிரதேசத்திலேயே 2 பயங்கரவாத குழுக்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு அழித்துக் கொள்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது சிரியாவின் ஒட்டுமொத்த பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன. அதேபோன்று சிரியாவின் புதிய இடைக்கால அரசு ஆட்சியில் அமர்ந்து 50 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் சிரியாவின் பொருளாதாரத்திலும் ஏனைய வளர்ச்சி திட்டங்களிலும் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. சிரியாவின் உள்நாட்டு போரின் 2வது அத்தியாயம் இடைக்கால அரசையும் முழுமையாக சிக்க வைத்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த 50 நாட்களுக்கு முன்பு சிரியாவிலே எவ்வாறான சவால்கள் இருந்ததோ அதைவிட அதிகமான சவால்கள் தற்போது சிரியாவிலே மேல் எழுந்துள்ளன. அசாதினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டு முதல் வாரத்தில் அதிகளவான சிரிய அகதிகள் மீண்டும் சிரியாவிற்குள்ளே நுழைந்தார்கள். ஆனால் தற்போது சிரியாவிற்குள்ளே நுழையக்கூடிய அகதிகளுடைய எண்ணிக்கையானது பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் சிரியாவானது மீண்டும் ஒரு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. சிரியா மீதான பொருளாதார தடைகளையும் நீக்குவதற்கு முடியவில்லை. சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் சிரியாவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான திறன்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் சிரியாவுக்குள்ளே திரும்பக்கூடிய அகதிகளின் எண்ணிக்கையானது முழுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக சர்வதேச நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. அடுத்து இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் சிரியாவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சவால் ஒன்றும் காத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது சிரியாவிலே யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் சிரியாவிலே யார் அதிகமாக ஆதிக்கத்தினை செலுத்த வேண்டும் என்றும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள். சிரியாவின் தற்போதைய இடைக்கால அரசானது சவுதி அரேபியாவின் பக்கம் சாய்ந்துவிடக் கூடாது என்று துருக்கியும் சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்திலிருந்து துருக்கியின் ஆதிக்கத்தினை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என சவுதி அரேபியாவும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவுக்கு விஜயம் செய்து மேற்கொண்ட கலந்துரையாடல்களில் இருந்து இவற்றை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் சிரியாவுக்குள்ளே வர்த்தக ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியிலும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள். இன்னும் 1-2 மாதங்களுக்குள் சிரியாவுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமையப் போகின்றது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானின் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நபட்சியா பிரதேசத்தினை இலக்கு வைத்து 2 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த வான்வழி தாக்குதலிலே 2 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். அடுத்து இதே போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி காசாவிலும் தாக்குதல்களை தொடர்கின்றது. ரஃபா எல்லை பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. மேலும் ரஃபா எல்லை பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசாவின் நுஸ்ரத் முகாம் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் 2 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு வடக்கு காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். மேலும் வடக்கு காசாவிலே வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தாலும் பலஸ்தீனிய மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் கூடாரங்களை அமைத்து தஞ்சமடைந்துள்ளார்கள். அதே போன்று வடக்கு காசாவிற்குள்ளே தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களும் உணவுப் பொருட்களும் கொண்டு செல்லப்படுகின்றன. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் தொடர்கின்றன. நேற்றிரவு நெட்டன்யாகுவின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை வழங்கியுள்ளது. இதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு செனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் சிஜில் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அத்தோடு துல்கராம் பிரதேசத்திலே நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் வீடுகளை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளை இலக்கு வைத்துமே இந்த வான்வழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று காலையில் இருந்தும் துல்கரா மற்றும் ஜெனின் பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.